வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஈச்சர் 1090 வண்டி தான் ஃபுல் பெயிண்டிங்ஸ் தரமாக பக்காவாக பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து நம்மகிட்ட எடுத்து வந்துக்கிறார், ப்ரோ சூப்பராக பண்ணி கொடுங்க, லாஸ்ட் டைம் பெயிண்ட் வந்து டல் ஆகிட்டுருக்கு, ஷைனிங் இல்லைன்னு சொன்னார். நான் சொல்லிட்டேன், நாங்கள் அடிக்கிறதெல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு ஒரு வருஷம் கேரண்டியாக கொடுப்போம். அடுத்த வருஷம் எஃப்சி வந்து பெயிண்ட் அப்படியே சும்மா தரமாக ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும்னு சொல்லி தான் வண்டியை எடுத்தேன். ஏன்னா நம்ம நிறைய வண்டி பண்ணிக்கிறோம், நிறைய வண்டி குவாலிட்டியாக கொடுப்போம். லாஸ்ட் டைம் ஒரு 1109 பண்ணியிருந்தேன், 909 பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அதுவும் நாங்கள் பண்ணது தான். ஒரு வருஷம் பெயிண்ட் அப்படியே ஷைனிங் சூப்பராக அப்படியே இருந்தது. அந்த வீடியோ பக்கம் மேலே ஐ பட்டனில் கொடுத்து அந்த வீடியோ பாருங்கள். போன வருஷம் நாங்கள் அடித்தோம், இந்த வருஷம் நாங்கள் அடித்தோம். ஒரு வருஷம் ஷைனிங் எப்படி இருந்தது பாருங்கள். இந்த வண்டியில் பாருங்கள், பெயிண்ட் அப்படியே மொத்தமாக அப்படியே பேட் ஆகிட்டு அப்படியே டல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் சாதா பெயிண்ட், எனாமல் பெயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த பெயிண்ட் இதெல்லாம். ஆனால் நாங்களும் அப்படி கிடையாது, எல்லாம் பிராண்டட் பெயிண்ட். ஆட்டோ ஃபினிஷ், ஆட்டோ லேக், ஆஸ்பா அந்த மாதிரி பிராண்டட் பெயிண்ட் தான் அடிக்கிறோம். லாரி ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எண்டு வண்டி ஆகட்டும், நாங்கள் வந்து பிராண்டட் பெயிண்ட் தான் அடிப்போம். ஸோ அதனால வந்து நம்மகிட்ட தரம் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், பெயிண்ட் வந்து லைஃப் வரும். அதெல்லாம் எங்கள் பாருங்கள், பெயிண்ட்லாம் அங்கங்கே கொஞ்சம் உறிஞ்சிருக்கு. இந்த ஓரம் எட்ஜஸ்லாம் சரியாக சேன் பண்ணாமல் பொண்ணோட அப்படியே பெயிண்ட் அடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த எட்ஜஸ்லாம் உறிஞ்சிருக்கு. நாங்கள் அப்படி கிடையாது, எட்ஜஸ்லேருந்து எல்லாமே மொத்தமாக பக்காவாக சோப் ஆயில் போட்டு நல்லா வாட்டர் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு சேன் பண்ணி அடிக்கிறதுனால பெயிண்ட் உரியாது, பெயிண்ட் நல்லா ஷைனிங் இருக்கும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் இருக்குது, மைனர் டிங்கர் ஒர்க்ஸ் தான். உள்ள பிளாட்ஃபார்ம் பீஸ்லாம் போயிட்டுருக்கு, அதில் டிங்கர் ஒர்க் இங்கே பண்ண போகிறாங்க. இந்த இடம்லாம் பாருங்கள், ஹேண்டில் ஓரெல்லாம் பாருங்கள், பெயிண்ட் அப்படியே உறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அடுத்த வருஷம் எங்ககிட்ட வரும்போது இந்த மாதிரி பெயிண்ட் உரிக்கிற சீனே இருக்காது. ஏன்னா நல்லா தரமாக பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த வருஷம். பாருங்கள், அங்கே சின்ன சின்ன பபுள்ஸு, இந்த சைடில் கொஞ்சம் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. இந்த இடத்துல அப்படியே பெயிண்ட் அப்படி கொஞ்சம் வெடிப்பு மாதிரி வந்திருக்கு நம்பருக்கு மேலே. அதெல்லாம் மொத்தமாக பற்றி பாட்டுட்டு சும்மா தரமாக கெத்தாக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி டோர்லாம் பாருங்கள், டிங்கர் இருக்குது, டென்ட்லாம் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் ஒரு டாடா எஸ் நிற்குது, இங்கே ஒரு வெஞ்சர் நிற்குது பாருங்கள், டாடா வெஞ்சர். இந்த வண்டி நாங்கள் தான் சும்மா தரமாக பெயிண்டிங் பண்ணோம். இந்த பெயிண்டிங் வீடியோ பார்க்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. சும்மா கெத்தாக இருக்கும் வண்டி, சும்மா தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பக்கத்தில் இன்னொரு டாடா எஸ் நிற்குது பாருங்கள், ப்ளூ கலரு, அதுவும் நாங்கள் தான் பண்ண போகிறோம். அந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள், சும்மா தரமாக பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த வண்டியில் வேலை பாருங்கள், தொட்டியில் தான் கொஞ்சம் வேலை அதிகம். தொட்டி உள்ள பிளாட்ஃபார்ம் பீஸ்லாம் போயிடுச்சு, வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரஷ்ட்டு பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதெல்லாம் மொத்தமாக அரெஸ்ட் பண்ண போகிறோம், பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு. அண்ட் கேபினில் பாருங்கள், கேபின்லாம் பின்னாடி பெயிண்ட் கொஞ்சம் உறிஞ்சிருக்கு. கீழே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை. நீங்கள்லாம் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமாக பக்காவாக சேண்ட் பண்ணிவிட்டு சும்மா தரமாக பண்ண போகிறோம். அவுட்புட் பாருங்கள் எப்படி வரும்னு. ஸோ நம்ம சேனல்லாம் புதுசாக வந்துதான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா ஹைலைட்ஸில் எந்த அளவுக்கு தரமாக இருந்தது, அந்த மாதிரி அவுட்புட் வந்து வீடியோ ஃபைனலில் இருக்கும். சும்மா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம், என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், எப்படி அடிக்கிறோம்னு தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் பாருங்கள், டிங்கர் ஒர்க் பண்ணிட்டாங்க. டிங்கர் ஒர்க் பண்ணிவிட்டு உள்ள பிளாட்ஃபார்ம் பீஸ்லாம் பாருங்கள், அந்த பக்கம் பாதி பீஸ் போயிட்டு இருந்தது, பிளாட்ஃபார்ம் பாதி பீஸ் போட்டாச்சு. உள்ளெல்லாம் பாருங்கள், பெயிண்ட் அப்படி பொறிஞ்சு கறக்குது. சும்மா லைட்டாக புகை அடித்தா இப்படி தான், சும்மா ஒரே கோட் அடிச்சா இப்படி தான் பெயிண்ட் உறிஞ்சி வரும். அதே தேய்க்காமக்கெல்லாம் ஒரே கோட் பெயிண்ட் அடிச்சா இப்படி தான் உறிஞ்சி வரும். நாங்கள் அப்படி கிடையாது, 1க்கு 2 கோட் பெயிண்ட் அடிப்போம், நல்லா சோப்பால் போட்டு ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக அடிப்போம். பாருங்கள், வெளியெல்லாம் போன பீஸ்லாம் டிங்கர் ஒர்க் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பேஸ்ட் ஒர்க் தான். பேஸ்ட்டு பாட்டுது பட்டி பார்த்துட்டு சும்மா தரமாக பெயிண்ட் பண்ண போகிறோம். பாருங்க, வந்து வண்டியில் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிங்கர் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, பெயிண்டிங் ஒர்க்கு. பெயிண்டிங் ஒர்க் ஃபஸ்ட்டு என்னென்னா, எங்கெங்கே பெயிண்ட் உறிஞ்சிருக்கு அதெல்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், டாப்லாம் பாருங்கள், அப்படி ஒரு அப்பளம் மாதிரி பொறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்படி தான் நான் எல்லா வீடியோவில் காட்டுறது தான். நாங்கள் என்ன வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோம், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுப்போம்னு எல்லா வீடியோவில் காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், மொத்தமாக ஒலி போட்டு சுரண்டிட்டு அந்த பெயிண்ட் உறிஞ்சதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து எம்மரி ஷீட் போட்டு நல்லா ஸ்டாண்ட் பண்ணுவோம். எம்மரி ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சோப்பாயில் போட்டு வாட்டர் ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுவோம். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம் பாருங்கள். அதனால தான் நிறைய பேர் நம்ம தேடி வராங்க. இந்த வண்டி வந்து வண்டலூர்லேருந்து நம்மகிட்ட வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கிடையாது, காஞ்சிபுரம் கிடையாது, வண்டலூர்லேருந்து நம்மகிட்ட வந்திருக்கு இந்த வண்டி வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட குவாலிட்டி இப்போ பொறுத்து தான் அந்த வண்டி வந்திருக்கு. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்கன்னு வண்டலூர்லேருந்து எடுத்து வந்துருக்காரு கஸ்டமர். அவர் ஏற்ற மாதிரி சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுக்க போகிறோம். பாருங்கள், உறிஞ்சி போன இடம்லாம் மொத்தமாக எமரி ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ண மாதிரி சோப் ஆயில் போட்டு வாட்டர் ஷீட் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். பாருங்கள், பாருங்கள் அந்த எட்ஜஸ்லாம் ஸ்டாண்ட் பண்ணுறோம் பாருங்கள். எட்ஜஸ்ஸு, இந்த ஹேண்டில் பாரு, அந்த டோர் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரம் ஃபுல்லாமே பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் பெயிண்ட் உரியாது. சும்மா மேலோட்டமாக ஸ்டாண்ட் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த எட்ஜஸ்லாம் பெயிண்ட் உரியும் மேலோட்டமாக ஸ்டாண்ட் பண்ணி. பாருங்கள், கீ செட் ஓரம்
இந்த பாருங்க அந்த ஹேண்டில் ஓரெல்லாம் மொத்தமாக சேண்ட் பண்ணுறோம் பாருங்க. டோர் பிடி ஓரெல்லாம் மொத்தம் சூப்பராக சேண்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பெயிண்ட் உரியாது, பெயிண்ட் நல்லா கிரிப்பாக இருக்கும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும். உங்கள்கிட்ட இதே மாதிரி நல்லா சூப்பராக சேண்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் உரியாத மாதிரி நல்லா ஷைனிங்காக ஒரு வருஷம் கேரண்டியோட பெயிண்ட் அடிக்கணுமா, எங்ககிட்ட எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தரமாக சூப்பராக பண்ணி கொடுத்துலாம், கேரண்டியாக கொடுப்போம், தரமாக கொடுப்போம், ஒரிஜினாலிட்டியாக கொடுப்போம். வண்டி எங்கள் ஸ்ட்ரீட்டில் எடுத்துன்னு போனால் சும்மா தெளிவாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மொத்தமாக சோப்பாயில் போட்டு ஃபுல் வண்டியை சூப்பராக சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள். மொத்த வண்டி தொட்டிலேருந்து கேபின்லேருந்து உள்ள டோர் கடி எல்லாமே மொத்தமாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணிவிட்டு 1க்கு 2 கோட் பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி மொத்தமாக சேண்ட் பண்ணிட்ட அப்புறம் பேஸ்ட்டு பார்த்தாச்சு, டிங்கர் பார்த்துடலாம். பேஸ்ட்டு பார்த்துட்டோம். தென் அது பேஸ்ட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் வச்சுட்டு பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பம்பர்லாம் பாருங்கள், பம்பர்லாம் ஃபுல்லாக பபுள்ஸ் இருந்தது, அது மொத்தமாக பேஸ்ட்டு பார்த்துட்டோம். சில பேர் பம்பர் மேலே அப்படியே அடிப்பாங்க, சும்மா பம்பர் தானே, பேக் பம்பர் தானே. நாங்கள் அப்படி கிடையாது, பேக் பம்பர் இருந்தாலும் அது பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சும்மா சூப்பராக குவாலிட்டியாக பண்ணுவோம். உள்ளெல்லாம் பாருங்கள், உள்ளெல்லாம் பேஸ்ட்லாம் பார்த்தாச்சு. இந்த இடம்லாம் டிங்கர் ஒர்க் பார்த்த இடம், இந்த இடம் அந்த மேலே அந்த காவா ஓரம் எல்லாமே டிங்கர் ஒர்க் பார்த்த இடம், அது எல்லாமே பட்டி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காவா ஓரம்லாம் பேஸ்ட்லாம் போயிட்டு இருந்தது, அதெல்லாம் டிங்கர் ஒர்க் பார்த்துட்டு இப்போ பேஸ்ட்டு பார்த்துட்டோம். தென் இப்போ வந்து பேஸ்ட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணுவோம். பேஸ்ட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி சூப்பராக சேண்ட் பண்ணுவோம். பேஸ்ட்டும் அந்த பாடியும் நல்லா மட்டமாக வரணும், அப்போ தான் அந்த பேஸ்ட்டு பார்த்த இடமே தெரியாது, அந்த தடமும் தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழுத்தி சேண்ட் பண்ணுறோம், எத்தனை அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேஸ்ட்டு மேலோட்டமாக சேண்ட் பண்ணிட்டு பட்டி பார்த்துட்டு அப்படியே அடிக்கிறது கிடையாது, அப்படியே மேடு மேலே தெரியும், அசிங்கமாக இருக்கும். அப்படி கிடையாது, பேஸ்ட் பார்த்தோமா அதை நல்லா ஃபுல்லாக மட்டம் அந்த டோர் பீஸ் மட்டத்துக்கு ஃபுல்லாக நல்லா பக்காவாக சேண்ட் பண்ணுவோம். சேண்ட் பண்ணிவிட்டு அது மேலே ப்ரைமர் அடிச்சுட்டு 1க்கு 2 கோட் பட்டி பார்ப்போம். பட்டியும் நல்லா சூப்பராக மட்டமாக சேண்ட் பண்ணுவோம். சேண்ட் பண்ணிவிட்டு 2 கோட் பெயிண்ட் அடிப்போம் வண்டிக்கு. இதுதான் கரெக்டான ப்ராசஸ், இதுதான் சூப்பரான ப்ராசஸ்ஸு. வண்டியும் அவுட்புட் நல்லாயிருக்கும், பெயிண்ட் ஒரு வருஷம் ஷைனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேஸ்ட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணிட்ட அப்புறம் பட்டி பார்த்துட்டோம், பட்டியும் சேண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பெயிண்டிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டோம், மேலேருந்து கீழே எட்ஜஸ் எல்லாமே பட்டி பார்த்துட்டோம். இப்போ வந்து பெயிண்டிங் அப்போ டச்சப் பண்ணுறாரு பாருங்கள், பட்டியெல்லாம் டச்சப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிடுவார். அதுக்கடுத்து ஃபினிஷிங் வந்து நான் பண்ணுவேன். பார்த்தீங்களா, தொட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தொட்டிக்கு 1க்கு 2 கோட் பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ வந்து கேபினுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். கேபினுக்கு ஃபஸ்ட்டு கோட் அடிச்சு நிற்கிறோம். பாருங்கள், அடிச்சுட்டு போகிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேபின் ஃபஸ்ட்டு கோட்டு, அதுக்கடுத்து செகண்ட் கோட் அடிப்போம். செகண்ட் கோட் அடிச்சப்போ சும்மா அவுட்புட் பக்காவாக இருக்கும், ஷைனிங் சும்மா மாசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தொட்டி அந்தளவு ஷைனிங்காக தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஏன்னா 2 கோட் அடிச்சுக்கிறோம். இப்போ கேபினுக்கு 2 கோட் அடிக்கிறோம். கேபின் அடிச்சிட்ட அப்புறம் பாருங்கள் அவுட்புட் எப்படி வருதுன்னு. பாருங்கள், எந்த அளவுக்கு ப்ரெஷர் வச்சு, எவ்வளோ பட்டை வச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு அடிக்கிறார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பியூர் குவாலிட்டி, பியூர் எக்ஸ்பீரியன்ஸ். வண்டி மொத்தம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எங்கள் இன்ஜின் பாருங்கள், இன்ஜின் வந்து சில்வர் கலர். நாங்கள் எல்லா பெரிய வண்டியும் அடிக்கிறது தான், எல்லா லாரியும் நாங்கள் சில்வர் தான் அடிப்போம். ஏன்னா ஆயில் லீக்கு அது மாதிரி எதனா இருந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும், ஈஸியாக தெரிஞ்சிடும் ஆயில் லீக்கேஜில் இருந்தால். அதனால் வந்து இன்ஜின் ஃபுல்லாக சில்வர் அடிப்போம். நாங்கள் ஒரு 909 அடித்தோம், அந்த வண்டிக்கு சில்வர் தான் அடிச்சிருப்போம். ஏன்னா நாங்கள் எல்லா வண்டிக்கும் இன்ஜின் சில்வர் அடிப்போம். அப்போ வந்து இந்த ஆயில் லீக்கேஜ்லாம் தெரிஞ்சிடும், ஈஸியாக தெரியும் வெளியே நம்மளுக்கு. அந்த பாருங்கள், தொட்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், மாசா. வண்டி மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டெலிவரி கொடுக்க போகிறோம். பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். பிஃபோர் எப்படி இருந்து, எவ்வளோ டல்லாக எவ்வளோ மோசமாக இருந்தது, ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே ஷைனிங் அடுத்த இன்னும் 1 வருஷம் ஆனாலும் ஷைனிங் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷைனிங் பற்றி ஒரு குறையும் இருக்காது, அடுத்த வருஷம் அப்படியே இருக்கும் ஷைனிங். ஏன்னா பிராண்டட் பெயிண்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், கலர் நல்லா இருக்கா, ஈச்சர் ப்ரௌன் கலர். இது அவுட் ஆஃப் ஃபினிஷில் வாங்கி அடித்தோம். ஈச்சர் ப்ரௌன் சும்மா நல்லா இருக்கும், கலர் பக்காவாக இருக்கும். பாருங்கள், பக்கத்தில் இருக்க டாடா ஏசி அப்படியே தெரிந்து பாருங்கள், அந்த கேபினில் சைட் டோரில் அந்த டாடா ஏசி அப்படியே தெரிந்து பாருங்கள், கூண்டு வண்டி. அங்கே எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷைனிங் பாருங்கள், ஸ்மூத்னஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு பாருங்கள்.
ஏன்னா எவ்வளோ தின்னர் மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ரெஷர் வைக்கணும், எவ்வளோ பட்டை வச்சு அடிக்கணும்னு எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். எங்கள் அப்பா 35-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. நான் பாருங்கள் அப்படியே தெரிற பார்த்தீங்களா வண்டியில் பாருங்கள். உள்ள டேஷ்போர்ட்லாம் கிரே அடிச்சாச்சு. உள்ள டேஷ்போர்ட்லாம் இன்டீரியரில் சும்மா நீட்டாக பக்காவாக இருக்கும். புது வண்டி மாதிரி இருக்கும். இன்டீரியர்லாம் அங்கே பாருங்கள் பக்காவாக இருப்பாருங்க பார்க்குறதுக்கே, சும்மா தெளிவாக இருக்கும். வண்டி இங்கே ஷெட்டில் எடுத்துக்கும் போது ஒரு புது ஃபீல் கொடுக்கும் வண்டிக்கு. வண்டிக்கு சொல்கிறேன், கஸ்டமருக்கு வந்து ஒரு புது வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அந்த சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிச்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டோர் பேடெலாம் ரிமூவ் பண்ணி அடிச்சுக்கிறோம். டோர் பேட் இப்போ சைடு ஓஸு ஏர் ஓஸ் வந்து அதுவும் ரிமூவ் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறோம். அதெல்லாம் காஞ்சி நிற்குது. காஞ்சி போகிற ஒரு 1/2 hour நான் மாட்டி வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருப்பாருங்க. அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். எங்கள் ஒர்க் இப்படி தான் இருக்கும். நம்ம பக்காவாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்டு கிரில்லு, டோர் பேட்லாம் பாருங்கள் சும்மா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்கள், கிரே கலரு. இதில் அசம்பிள் பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டி. பின்னாடி எல்லாம் பார்த்தீங்களா மாசாக இருக்கு பாருங்கள். எல்லாம் கம்பெனி பெயிண்ட்டு. நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னா சும்மா சாதா பெயிண்டாக கிடையாது, எல்லாம் கம்பெனி பெயிண்ட் போட்டு அடிப்பேன். அதனால தான் யூடியூப்பில் தைரியமாக நான் வீடியோ போடுறேன். பெயிண்ட் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பா, ஆட்டோ ஃபினிஷு, ஆட்டோலாக், எஸ்டி அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் பெயிண்ட் தான் எல்லா வண்டியும் நான் வாங்கி அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாருங்கள் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் ஷைனிங் பாருங்கள், அப்படியே ஒரு தங்கம் மாதிரி மின்னுது பாருங்கள். வண்டியில் அந்த கயிறு லப்பர் எல்லாமே வண்டியிலே போட்டாச்சு. நான் வண்டி இப்போது கஸ்டமர் வராரு வண்டலூர்லேருந்து டெலிவரி எடுக்க. பாருங்கள் ஷைனிங் பாருங்கள். என் தம்பி அப்படியே திர்றான் பாருங்கள். வண்டியில் நிற்கும்போது பக்கத்தில் அப்படியே டோரில் அப்படியே திர்றான் பாருங்கள் அவன். பிளாக் எல்லாம் ஃபுல்லாக மேட் பிளாக்கு, சும்மா அதுவும் ஒரிஜினாலிட்டி சூப்பராக இருக்கும். பம்பர்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது. சைடு கோட்டர் கிளாஸ் மட்டும் க்ளீன் பண்ணணும், அதை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் இப்போது. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பக்காவாக தெளிவாக 1க்கு 2 கோட் 3 கோட் பண்ணிட்டுமா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி எதுவும் அங்கே இதே மாதிரி சூப்பராக தெளிவாக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.